முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. சரி நம்மளும் ஆடிஷன்ல அட்டெண்ட் பண்றோம். வாய்ப்பு வருது. நம்ம ட்ரை பண்ணி அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி உள்ள போயிருப்பீங்க. ஆனா சில டைம்ஸ்ல வந்து அந்த படமே டேக் ஆஃப் ஆகாது. எடுக்க மாட்டாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும்ல. அது மாரி அடிபட்டு போய் கத்துப்போம். அது மாரி தான் இருக்கா உங்களுக்கு சம்பவங்கள்? நெறைய நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல ஒரு 300, 400 ஆடிஷன் பக்கம் போயிருப்பேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு கம்பெனின்னு பார்த்தா ஒரு 100லேருந்து ஒரு 150 கம்பெனி இருக்கும். சில பேர் வருவாங்க, ஆஃபீஸ் போடுவாங்க. படம் எடுக்கிறேன்னு ஆடிஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸே இருக்காது. அந்த மாரி காலி பண்ணி போயிருவாங்க. சில பேர் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க, பேமெண்ட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டாங்க. சில பேர் படம் எடுப்பாங்க, ரிலீஸ் ஆகாது. இந்த மாரி நெறையா ஸ்ட்ரகிலிங்லாம் இருக்கும். நம்ம ஒரு தன்னம்பிக்கையா இருந்தா மட்டுமே ஃபீல்டுல சாதிக்க முடியும். ஓகே. இல்ல ஒரு ஒரு கட்டத்துல நம்மளுக்கே வெறுப்பாயிடும்ல. என்னடா இது கூப்பிடுறாங்க, பண்றாங்க. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்ற மாரி தோணியிருக்கா? இல்ல அது மாரி தோணியிருக்கு. அது மாரி தோணும்போது நம்ம முன்னாடி விஜய் சேதுபதி அண்ணன், சிவகார்த்தி அண்ணன் இவங்கள எல்லாம் ஒரு ரோல் மாடலா வச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. சூரிய அண்ணா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிலிங் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாம் ஒரு மோட்டிவேஷனா வச்சு நம்மளுக்குன்னு ஒரு ஒரு எய்ம் இருக்குல்ல. அதையெல்லாம் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோன்றி, அதனால தான் நாங்க இன்ன வரைக்கும் ஸ்ட்ரகிலிங் பண்ணிட்டுருக்கோம்.